Hi friends, welcome to Bhuvanas channel 27. இன்னைக்கு டேஸ்டியான பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ரெசிபி. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். பாதி அளவு உப்பு சேர்த்துட்டு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மசிச்சுக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கை இந்த அளவுக்கு நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோ பால்ஸ்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு சீஸை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் பீஸா சீஸ் எடுத்திருக்கேன். இதே மாதிரி மொசாரில்லா சீஸும் எடுத்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சிக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஃபைனாக கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கோங்க. இப்போது உள்ளங்கையில் வச்சு நல்லா ஃப்ளாட்டாக தட்டிக்கோங்க. சீஸை உள்ளே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா மெல்லிஸாக தட்டிக்கோங்க. இந்த மாதிரி தட்டினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற சீஸை உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு எல்லா சைடும் சேர்த்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போது ரவுண்ட் ஷேப்க்கு நல்லா உருட்டிக்கோங்க. கையில் வச்சு நல்லா உருட்டினீங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு வந்துடும். இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மைதா மிக்சரில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மைதா மிக்சரில் நம்ம டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணோன்னா பிரெட் க்ரம்ஸ் நல்லா கோட் ஆகும். இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. மீதமுள்ள மாவுலையும் நம்ம இதே மாதிரி பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நம்ம பீஸா சீஸ் தான் யூஸ் பண்ணணும். நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும்போது அந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகியிருக்கும். பீஸா கட் பண்ணி எடுக்கும்போது சீஸ் எப்படி மெல்ட் ஆகி நல்லா ஸ்டிக்கியாக இருக்குமோ அதே மாதிரி பொட்டேட்டோ பால்ஸ்லேயும் சீஸ் நல்லா மெல்ட் ஆகி நம்ம சாப்பிடும்போது நல்லா சீஸியாக இருக்கும். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா பால்ஸையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சுடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ பால்ஸை 1 பை 1 சேர்த்துக்கலாம். எல்லா பக்கமும் திருப்பி விட்டு எல்லா சைடும் ஈவனாக ஃப்ரை ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போது எல்லா சைடும் நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது நம்ம வெளில எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்முடைய பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் தயாராகிடுச்சு. டேஸ்டியான இந்த பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்முடைய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.